என் பெயர் சங்கர். நான் டெல்லியில் சர்வீஸ் பண்ணுறேன், டிஃபரன்ஸில் இருக்கேன். நான் ஜெண்டுக்கு ஜம்மு காஷ்மீர், ஹைதராபாத் இந்த சைடில் இருந்திருக்கேன். ஆனால் உங்கள் தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதி அதிகம் இதாகிறது உங்கள் குருமார்களே அதில் இன்வால்வ் அதிகம் நான் பார்த்துருக்கேன். அது ஏன்? அதாவது ஹைதராபாத்தில் இன்னும் பல பகுதிகளில் முஸ்லிம் மதத்தினுடைய குருமார்கள், அதாவது மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுக்கள் தீவிரவாதத்தை தூண்டுற விதமாக பேசின நானே கேட்டிருக்கிறேன். அப்போ உங்க குருமார்களே செய்யற காரணத்தினால தான் இதெல்லாம் இஸ்லாத்தின் பேர்ல சம்பந்தப்படுத்தப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது குருமார்கள் சொன்னா நீங்க இந்த தாடி ஒரு மாதிரி தொப்பி போட்டவன குருமார்கள் நினைச்சிருங்க, அதான் மேட்ரு. இன்னைக்கு வரைக்கும் தீவிரவாத செயலுக்காக வேண்டி நாட்டில் எத்தனை முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல ஒருவர் கூட முஸ்லீம் மத குரு கிடையாது. அதாவது இந்த தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்கன்னு கைது பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, அதுல இவர் மதத்துக்கு மத குரு பட்டம் படிச்சவர், இவர் மார்க்க அறிஞர் அப்படின்னு ஒரு ஆள் கூட கிடையாது. இந்திய அரசாங்கத்தில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள்ல, கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட தீவிரவாதிகள்ல மத குருக்கள் யாருமே கிடையாது. அப்ப நம்ம என்ன தாடி வச்சுக்கிட்டு பேசுறவங்கலாம் மத குரு நீங்க நினைச்சுக்கிறீங்க. மத குருன்னா அதுக்குரிய சர்டிபிகேட், அதுக்குரிய சான்றிதழ்லாம் வச்சிருக்கணும். மத குருவை சும்மா ஆக முடியாது. வேற வேற மதங்கள்ல மாதிரி சர்டிபிகேட் இல்லாம, அதுக்குரிய ட்ரைனிங் இல்லாம மத குரு ஆக முடியாது இஸ்லாத்துல. அதுக்குன்னு 7 ஆண்டுகள் படிக்கணும். 7 ஆண்டுகள் படித்து குர்ஆனை தெளிவா ஓதுறதுக்கு படிச்சு கொடுப்பாங்க, எப்படி பிரச்சாரம் பண்றதுன்னு படிச்சு கொடுப்பாங்க, அதுல பரீட்சையெல்லாம் வைப்பாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு சர்டிபிகேட் BA MA கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அப்படி உள்ளவர் தான் மத குரு என்பவர். இவங்க என்ன செய்யறாங்கன்னா மதத்துல தாடிகளை வச்சுக்கிட்டு மதத்தை பற்றி பேசுற மாதிரி வந்த உடனே உங்களுக்கு சர்டிபிகேட்லாம் வச்சு பார்க்க தெரியாது. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? அவர் மத குரு தான் பேசுறாரு என்கிற மாதிரி நினைச்சுக்கிறீங்க. அப்படி ஒரு பேச்சுக்கு மத குருமார்கள் யாராவது பேசினார்களே ஆனால் நீங்க அந்த தீவிரவாதத்தை பேசியதற்காக வேண்டி அந்த மத குருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பண்ணி இருக்கணும். பண்ணினாலும் அவங்க கைது பண்ணி இருப்பாங்க. மத குரு தீவிரவாதத்தை பேசுற சட்டப்படி குற்றம் தானே. தீவிரவாத செயலில் ஈடுபடும் மாதிரி இது மாதிரி ஒரு மைக்கை போட்டு நீங்க எல்லாம் கேட்கிற விதமாக பேசினார்களே ஆனால் அது நம்ம நாட்டு சட்டப்படி கிரிமினல் குற்றம். அது அப்ப அதுக்காக வேண்டி யாராவது என் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கொடுத்திருந்தா கைது பண்ணப்பட்டிருப்பாங்களே. கைது பண்ணப்பட்டிருந்தா லிஸ்ட்ல இருப்பாங்களே. இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட ஒரு லிஸ்ட்ல என்ன வரல? முஸ்லீம் மத குருமார்கள் யாருமே வர கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமான வழக்குகளை உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாக நாட்டில் நிறைய வழக்குகள் போட்டாங்க. அதுல எல்லாமே முஸ்லிம்கள் மேலதான் வழக்கு போட்டாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அதுல முஸ்லிம்கள் இல்லைங்கிற 2 வழக்குல தான் முஸ்லிம்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப மீதி உள்ளதெல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற வேற இயக்கத்துக்காரங்க குண்டு வெடிப்புல ஈடுபட்டாங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அஜ்மீர்ல உள்ளது, மாலைகான்ல உள்ளது, அதெல்லாம் கண்டுபிடிச்சு அது தனி டாபிக். அதனால நீங்க முஸ்லீம்ல உள்ள மத குருமார்கள் சொல்றாங்கன்னு சொன்னா யாரு சொன்னா அதுக்குரிய கம்ப்ளைண்டோட நீங்க எங்கிட்ட கூட தாங்க, நாங்கள கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படிதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணுமே தவிர யாராவது பேசினா ஒரு ஆள் 2 ஆள் அப்படி பேசி இருப்பார்களே ஆனால் நீங்க உங்க கடமையை செஞ்சு நாளைக்கு பேச மாட்டார். அதான் அதுக்குள்ள சரியான முறை.